தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வெற்றிக்குரிய செயல்பாடுகளை தன்னுடைய சிந்தனையாக வைத்து எப்பொழுதும் எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மேச ராசி என்பர்களுக்கு, மேச ராசிக்காரங்கனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எனர்ஜி பவர்னு சொல்லுவேன். மேச ராசிக்காரங்க கூட இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு வலிமை, ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிரும். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு ஒரு எனர்ஜியாக கூட இருக்கவங்கள என்ன பண்ணுவீங்க, ஒரு இயக்கி கொடுப்பீங்க, உருவாக்கி கொடுப்பீங்க, வழிநடத்துவீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பயிற்சி, குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 4ஆம் இடத்துக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, யார் யாரெல்லாம் மேச ராசிக்காரங்க சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைஞ்ச காலகட்டங்களில் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய அமைப்புலாம் கிரக ரீதியாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடு விருச்சக ராசியை பார்க்கார், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தான வீடான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். ஸோ இந்த 3 பார்வைகள் உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக உங்கள் மேலே எவ்வளோ தூரம் வன்மத்தை கொடுக்கணுமோ, எவ்வளோ தூரம் உங்களை வன்மத்தால் உங்களை கஷ்டப்படுத்தணும், எப்படி உங்களை காயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருந்தவங்க செஞ்ச சதி திட்டங்கள் இப்போ முறியடிக்க போகுது. வீண் பலி, வீண் சுமைகள் அப்படிங்கிற விஷயங்களில் நான் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேன் சார். ஒரு 3-4 வருடத்துக்குள்ளே நான் ரியலாகவே நான் என்ன உணர்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி என்ன நானே கண்ணாடியை பார்த்து பேசுகிற அளவுக்கு என் லைஃப்பில் நிறைய ஒரு போராட்டங்கள் வந்துருச்சு, நிறைய கஷ்டங்கள் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற உங்கள் லைஃப்பில் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு தவறுகளும் செய்யாமல் நேர்மையாக தான் இருக்கீங்க, நீங்கள் உண்மையாக தான் இருக்கீங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஆற்றல் கிரக ரீதியாக குரு பார்வை மூலமாக கிடைக்க போகுது. அதே போல் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில், அதாவது ஆப்ரேஷன் அல்லது விபத்து, இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு பிளாக் மார்க் இருக்குது, ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் பிரச்சனை ஓடுது, இல்லை சட்ட சிக்கல்கள் ஓடுது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது நிவர்த்தியாகும். உங்கள் மேலே வீண்பலி சுமத்துன அத்தனை விஷயங்களும் சரி செய்யப்பட்டு சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நம்மளுடைய மேச ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்யாணம் முடித்த பெண்களுக்கு அதாவது கணவர் வீட்டாருடைய குடும்பத்தின் மூலமாக நிறைய டார்ச்சர் இருக்கும். நீங்கள் வந்து நேர்படையாக உண்மையாக டைரெக்டாக தன்னுடைய கணவராக இருக்கட்டும், தன்னுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள யாராக இருக்கட்டும் டைரெக்டாக பேசிடுவீங்க, தப்புனா தப்புன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட கூடவே இருந்துக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி கேட்டு உங்களை எப்படி கஷ்டப்படுத்தலாம், எப்படி உங்கள் மேலே மைனஸை உண்டாக்கலாம்னு சொல்லி சதி திட்டம் முடிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய சதி திட்டங்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு நீங்கள் அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போன பிறகு தான் அந்த குடும்பமே சிறப்படைஞ்சிச்சு அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே போல் மற்றவர்களுடைய கர்மாவை சுமந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு பிறவி பலனே வந்து பார்த்திங்கன்னா கர்மாவை சுமக்கக்கூடிய தன்மை தான். அதனால தான் மேசராசிக்காரங்க யாருக்கா ஏதாவது பிரச்சனை ஓடோடி போய் உதவி செய்கிறீங்க. யாருக்கு என்ன பிரச்சனை, தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு உதவி செஞ்சோம்ல அது போதும் அப்படின்னு ஒரு மன திருப்தியோடு செய்யக்கூடிய நீங்கள் இப்போ உங்களுடைய கர்மாவை சுமக்கலாம், மற்றவங்களுடைய கர்மாவை சுமந்துக்கிறீங்க. இந்த கர்மா அடிப்படையில் நீங்கள் படுற கஷ்டம், கவலை, வருத்தம் அனைத்தும் நிவர்த்தியாகி சூப்பராக இருக்க போகிறீங்க. சொந்த தொழில் தொடங்கணுமா, தாராளமாக தொடங்கலாம். ஏற்கனவே சொந்த தொழில் நடத்திக்கிறீங்களா, அந்த தொழிலில் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அந்த இரட்டிப்பான இன்னொரு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பெலாம் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய இடமாற்றமாக இருக்கும். ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டு ஒரு இடமாற்றம் உண்டு. அதே போல் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க, தூக்கமே இல்லைங்க, படுத்த பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வருது, ஸோ இல்லாத சந்தோஷம் இல்லைங்க, என்னுடைய கணவர்கிட்ட நான் அன்பாக இருக்கேன்னு ஆசைப்பட்றேன், என் மனைவிட்ட நான் உண்மையிலேயே அன்பாக இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, ஸோ லைஃப்பில் ஏதோ போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் இருக்கோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அவ்வளோதான், எங்களுக்குள்ளே ஒரு அந்யுன்யமே இல்லைங்க அப்படின்னு வருத்தப்படுற மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக இல்லற சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை.
வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம். விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாக, அதாவது சனி பகவானால் ஏற்பட்ட விரயங்கள் எல்லாமே தற்போது சுப விரயங்களாக மாறி மேச ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக நல்ல மாற்றத்துடன் முன்னேற்றத்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பொது பலன்கள். இந்த குரு பயிற்சி பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20 to 30% மாற்றம் என்பது உறுதியாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன விஷயம் இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, அதே போல் கடந்த காலங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்களை பல விஷயம் எனக்கு நடந்துச்சு, பல விஷயங்கள் நடக்கலையே ஏன் அப்படிங்கிற கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கேள்விக்கான விடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் எல்லா விவரமும் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய அலுவலகத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டயத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக கூப்பிட்டு உங்களுடைய கேள்விக்கான பதில் உறுதியாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். சார் எனக்கு ஜாதகமே தெரியாதே சார், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது சார், என்ன சார் பண்ணலாம், சில பேருக்கு பிறந்த நேரமே தெரியாது சார், என்ன பண்ணலாம்னா உறுதியாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும் பிரசனம் என்ற ஒரு அற்புதமான கருவி மூலமாக. ஸோ அதுக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய வயது மட்டும் குறிப்பிட்டால் போதும். உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமான பலன் சொல்ல உறுதியாக என்னால் முடியும் என்பது இறைவன் கொடுத்த கிஃப்டாக உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். அதாவது யாருக்கு தெளிவான விளக்கம் தேவையோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு பகவான் கொடுப்பார். உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளம் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.